பரதநாட்டியம் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டைம்ல இருந்து saree தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு அது யூடியூப்ல பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு அழகா ப்ளீட் எடுத்து கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் மேக்கப் தான். முதல்ல வந்து லிப் லைனர் போட்டுக்கிறேன். லிப் லைனர் போட்டு அவுட்லைன் போட்டு எனக்கு ஒரு லைட்டர் ஷேடு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா ப்ரௌன் லிப் லைனர் போட்டு அதுக்குள்ள ஃபில்லிங்காக ஒரு லைட்டர் ஷேடில் லிப்ஸ்டிக் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த ஷேட் வந்து நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது காலி ஆயிடுச்சு, திருப்பி ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு அந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காஜல் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐலைனர் போட டைம் இல்லை. காஜல் வந்து ஒரு 1 இயர் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. இப்போ பரதநாட்டியம் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கிறேன். கண்ணு லைட் ஆயிடுச்சுங்க இருந்துச்சு, போக போக சரியாயிடுச்சு. ஸோ காஜல் போட்டுட்டு அதெல்லாம் க்ளீனாக சரி பண்ணி விட்டுட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கிறேன். இதுக்குன்னா நான் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், அது வந்து க்ரீஸியாக இருக்குது. ஸோ காம்பேக்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு தலை சீவ ரெடி ஆயாச்சு. தலை வந்து எப்படி வர போகிறேன்னா 2 சைடில் வந்து சுற்றி கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நார்மலாக வந்து பின்னி விட போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் முடி விரிச்சு விட்டுட்டு போயிட்டு அங்கே ஒரே ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ ஒரு ஜுட்டு போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தலை பின்னி வாரியாச்சு. இந்த கிளிப்பு போட்டதுக்கப்புறம் இப்படியே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. சரி எதுக்கு இப்போ ஸ்டைல் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அழகாக பின்னி போட்டுட்டேன். ஹேர் ஃபாலில் நாய் வால் மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வளையலும் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 வளையல் தான் 2 கையிலையும் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபிட் செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.